இன்னைக்கு நம்ம ஒன் டே சர்ஃபிங் தான் கற்றுக்க போகிறோம். ஸோ அதில் டெக்னிக்ஸ் என்ன, ஸோ எப்படி சர்ஃப் பண்ணுறது அண்ட் சர்ஃபிங் ஒன் டேல கற்றுக்க முடியுமா அண்ட் யாரெல்லாம் சர்ஃபிங் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒன் டே நம்ம சர்ஃபிங் கற்றுக்கிட்டு அது வந்து நம்ம எந்த அளவு கற்றுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து ஒரு ட்ரெயின் ப்ரொஃபஷனல். ஸோ ப்ரோ, நீங்கள் வந்து இப்போது எனக்கு வந்து சுத்தமாக சர்ஃபிங்னா என்னன்னே தெரியாது, ஒன் டேலேயே நல்லா ட்ரெயின் பண்ண முடியும்? கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்ன மாதிரி வெயிட் கொஞ்சம் நல்லா இருக்கு, நான் வந்து 90+ kg இருக்கேன். ஸோ வெயிட் இருக்கிறவங்களும் பண்ண முடியுமா சர்ஃபிங்? இதில் வெயிட்ன்றது ஒன்றுமே இல்லை, எல்லாருமே எஃபர்ட் தான். ஓகே, அவங்க வெயிட் இருக்கிறவங்களும் பண்ணலாம், லீனாக இருக்கிறவங்களும் பண்ணலாம், யார் என்ன பண்ணலாம். ஏஜஸ் லைக் 5 years above and then 80 years like ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல், அவங்களுக்கு ஓகே பண்ணணும்னு ஆசை, கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்கன்னா பண்ணலாம். அவங்களுக்கு எதுவும் ஆல்ரெடி இன்ஜூர்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா ஓகே ட்ரை பண்ணலாம். ஓகே, யார் வேணா பண்ணலாம். சர்ஃபிங்கை பொறுத்த வரைக்கும் யார் வேணா ட்ரை பண்ணலாம். இது ஒன் டே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணா ஜஸ்ட் ஒன் டே ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி கற்றுக்கணும்னா லாங் டைம் கற்றுக்கணும்னா அவங்க தாராளமாக கற்றுக்கலாம். இல்லை வெயிட் வந்து ஓகே. இப்போ வந்து நான் வந்து இந்த ஒன் டே வந்து நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது என்னால் எந்த லெவல் என்னால் அச்சீவ் பண்ண முடியும்? வந்து உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் சொல்லிக் கொடுப்போம். என்னன்னா ஷோரில் ஒரு 20 minutes எப்படி போர்டில் படுக்கிறது, எப்படி பாப்அப் பண்ணுறது, போர்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். கரண்ட் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். தண்ணியில் கொண்டு போயிட்டு உங்களை வேவ்ஸில் ஒரு வேவ்ஸில் தள்ளி விடும், புஷ் பண்ணுவோம், நீங்கள் பெடல் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் எப்படி ஸ்டாண்டப் பண்ணுறீங்க, ஸோ உங்களோட கான்ஃபிடென்ட் லைக் நீங்கள் ட்ரை பண்ண பேசிக்ஸாக நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். எப்படி போர்டில் பாப் பண்ணுறது, ரைட் பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து பேசிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்ஸ் இருக்குது. லைக் செகண்ட் டே நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி பெடல் பண்ணுறது, சைடில் எப்படி ரைட் பண்ணுறது, ஒரு இது இருக்குது லெவல்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் சொல்லிக் கொடுப்போம். பேசிக் எனக்கு என்ன ஒரே ஒரு கொஷின்னா, என்னால் அட்லீஸ்ட் நான் வந்து அதில் நிற்கணும். நிறைய பேர் நான் வரும்போது பார்த்தேன் நிற்க முடியாமல் ஜஸ்ட்டு வெறும் ஸ்விம் மட்டும் போயிட்டு இருந்தேன். என்னால் நிற்கவாது முடியும் அன்றைக்கி. அதனால என்ன ட்ரை பண்ணுவீங்க? கண்டிப்பாக. வெயிட் இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு. நான் கடலுக்குள்ளே போன உடனே இங்கே விஷயமே வேறு. போன வீடியோவில் போட்டில் போய் பார்த்துருப்போம். அதில் கூட நான் சொல்லியிருப்பேன் போட் ஆடிட்டே இருக்கிறதுனால என்னால் நிற்க முடியல அப்படின்னு. பட் சர்ஃபிங்னு வந்துடுச்சுன்னா நம்ம உடம்பு பேலன்ஸ் பண்ண தெரியணும். பேலன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கரெக்டான டைமில் நம்ம எழுந்து நிற்கணும். நம்மளால் போட்லேயே நிற்க முடியல, இதில் சொல்லவா வேணும்?
தோத்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு கொஷின்னா, ஏன்னா அட்லீஸ்ட் நான் வந்து அதில் நிற்கணும். One eternity later. புத்தல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் அவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் வந்தால் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்ஃப் ஸ்கூலில் வந்து ட்ரெயின் பண்ணோன்னா குரு சர்ஃப் ஸ்கூலும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், மேப்போட லிங்க். ஸோ இவ்வளோ கான்டாக்ட் நம்பரை தரேன், கண்டிப்பாக வந்து கால் பண்ணி பாருங்கள். ஓகே, Cheers. பாய்.